அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலர் சண்முகம் அவர்கள் திமுக குறித்தான கூட்டணி குறித்தான ஒரு விமர்சன பார்வையை முன்வைத்திருக்கிறார். தன்னுடைய பார்வையை முன்வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை அப்படின்னு ஒரு காட்டமான விமர்சனம் அதற்குள் இருக்கிறது. கூடுதல் தொகுதிகளை கூட்டணியில் கேட்போம் அப்படின்னு சொல்றார். கடந்த முறை பாஜக எதிர்ப்பிற்காக நாங்கள் குறைந்த தொகுதிகளை வாங்கி கொண்டோம், ஆனால் இந்த முறை அப்படி இருக்க மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்கிறார். திரு திருமாவளவன் அவர்களும் 5-6 தொகுதிகளோடு எங்களை குறுக்க முடியாது, கூடுதல் தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு பேசியிருக்கிறார். இதைத்தான் நம்ம தலைப்பா கட்டமைச்சிருக்கிறோம். விசிக சிபிஎம் ஏன் தொகுதி பேரத்தை இப்போதே ஆரம்பிக்கின்றன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் பெருமாள் மணி அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் வணக்கம். பிரியன், பெருமாள் மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். சிபிஎம் அவங்களோட சண்முகம் அவர்களோட பேச்சு கிட்டத்தட்ட ரொம்ப கூர்மையான விமர்சனம் இருக்கு. வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்றாரு. இந்த முறை எங்களை குறுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. கடந்த முறை நாங்க விட்டு கொடுத்தோம் அப்படின்னு விசிக தலைவரும் அப்படி பேசுறாரு. ஏன் இப்போதே அதை ஆரம்பிச்சிட்டாங்க? இல்லை, இப்போவாது ஆரம்பிச்சாங்கல்ல. ஏன்னா 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ஒருவேளை திமுக ஏதோ ஒரு காரணத்தினால கூட்டணி கட்சிகளில் ஒன்றை தேர்தல் நேரத்தில் இவங்க சொல்கிற எண்ணிக்கை சரியாக வராமலோ ஏதோ ஒரு காரணத்தினால வெளியே அனுப்புனா அவங்க என்ன சொல்லி அந்த தேர்தலில் போய் வாக்கு கேட்க முடியும்? இந்த அரசை நான் எதிர்க்கவே இல்லையே. முதல் கலக குரலே திமுக கூட்டணிக்குள் எப்போது கேட்கிறது என்றால், தோழர் சண்முகம் அவர்கள் மாநில செயலாளராக பொறுப்பேற்ற பிறகுதான் முதல் கலக குரல் கேட்கிறது. அந்த கலக குரலுமே தமிழ்நாட்டுக்கு எப்போது கேட்கிறது என்றால் இப்போது கேட்கிறது. அவர் ஆரம்பத்திலேயே யூடியூப்க்கு கொடுத்த பல பேட்டிகளில் இந்த அரசின் மீது பல கூர்மையான அவதானிப்புகளை வைத்தார். கடுமையான விமர்சனம். தொகுதி குறித்து இப்பதான் பேசாம அனகாபுத்தூர்ல ஒண்ணு கேட்டாரு. ஆற்றுக்கு இந்த புறம் அரசு இயந்திரம் இப்படி வேலை செய்த, ஆற்றினுடைய அந்த கரையில ஆக்கிரமிப்பு இருக்க, அதை ஏன் அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கூர்மையாக போனார். நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒரு பெர்செப்ஷனை கொடுக்குது. எங்க கூட்டணி வலிமையா இருக்கு, எங்க கூட்டணி நல்லா இருக்கு, நாங்க வெற்றி கூட்டணி. ஆனா 2021 தேர்தல் முடிவுகளை ஒரு அரசியல் ஆய்வாளராக நம்ம போய் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. உண்மையிலே அப்படிதான் இருக்குதா அப்படின்னா, உத்தரமேரூர் தொகுதியில் அந்த மாவட்ட செயலாளர் 3500 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. திமுகவினுடைய மாவட்ட செயலாளர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் 1000 வாக்குகளுக்கும் குறைவாக ஜெயித்திருக்கிறார். சரி, அதுதான் அப்படின்னா வேலூர் தொகுதியில் அவங்க ஜெயிச்ச 5, வேலூர் மாவட்டத்தில் அவங்க ஜெயிச்ச 5 தொகுதியுமே 10,000 வாக்குகளுக்கு குறைவாக தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த தேர்தலில் ஜெயித்தவர்கள் சீட்டு வேணும்னு நினைக்கிறவங்க தங்களுடைய தொகுதியை அனலைஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அப்போ நிச்சயமாக ஒரு 15 தொகுதி இருக்கு வட மாவட்டங்கள்ல மட்டும், ஏறக்குறைய அவங்க 10,000 வாக்குகளுக்கு குறைவாக ஜெயித்த தொகுதி. அப்போ அதையெல்லாம் திமுக மனசுல ஒரு கணக்கு போட தானே செய்யும். 2 விஷயம் அரசியல்ல நடக்கும். நீங்க பெர்செப்ஷனா ஒரு அரசியல் கட்சி சொல்றது ஒண்ணு, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகரா அது செக் பண்றது ஒண்ணு. அவங்க பூத் வரைக்கும் செக் பண்ணுவாங்கல்ல, எவ்வளவு ஓட்டு வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, எந்த கம்யூனிட்டி நமக்கு ஓட்டு போட்டிருக்கு, எந்த கம்யூனிட்டி நமக்கு ஓட்டு போடல, விஜயனுடைய வருகையால எந்த கம்யூனிட்டியோட ஓட்டு வெளியே போகும், எல்லாம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படிதான் பண்ண முடியும். ஆனா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அவங்க ஊடகத்துல நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா, நீங்க இப்படி அமைதியாவே இருந்தீங்கன்னு வைங்க, கடைசி நேரத்தில் வெளியே வந்தீங்கன்னா என்ன பேசுவீங்க? இந்த அரசை எதிர்த்து காங்கிரஸ் அமைதியாக இருக்குன்னா புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுக்கு 2029 தேர்தல் முக்கியம், அதனால அமைதியா இருக்காங்க. சிபிஐ எதற்கோ ஒரு கனத்த மௌனத்தை காக்கிறார்கள், அது ஏன்னே புரியல. ஆனால் இதில் என்னன்னா, ஒரே நாள்ல ஒரு பத்திரிகை முதல்வர் ஐயா பேட்டி கொடுக்கறாங்க. அந்த பேட்டியில பாமக பற்றிய ஒரு கேள்வி இருக்கிறது. பாமக கூட்டணிக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு, ஆனால் அந்த பதிலும் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் இருந்தது. ஆனால் அன்றைய தினத்தில் ஐயா திருமாவளவன் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, எங்களுடன் தாவேகா கூட்டணிக்கு எங்களை அழைத்தார்கள், அவர்கள் அரசியல் பங்கு தருவதாக கூற கூறினார்கள், துணை முதலமைச்சர் பதவி வரைக்கும் எங்களுக்கு இதெல்லாம் ஐயா திருமாவளவன்
எந்த விதமான ஒரு எதிர்கால அவதானிப்பும் இல்லாமல் சாதாரணமாக சொல்லக்கூடியவர் இல்லைங்களா? அப்போ வட மாநிலங்கள் தான் இந்த தேர்தல்ல திமுகவிற்கு ரொம்ப கை கொடுத்திருக்கு. வட மாவட்டம் இதுல பெருமாள் மணி நான் கேட்பது ஒண்ணு, நீங்க பூடகமா சொன்னதுன்றது ஏதாவது ஒரு கட்சியை வந்து திமுக வந்து வெளியேற்றி விடும், நம்ம ஒருவேளை வெளியேற்றி விட்டால் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு யோசித்து பேசுவதாக சொல்றீங்க. ஆனா நீங்க கூர்ந்து கவனித்தால் கலைஞர் கருணாநிதி காலத்தில் கூட ஒரு கூட்டணி ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு வெளியில வந்தா விமர்சனம் இருக்கும், உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க, எங்களை ஜெயிக்க வைக்கல அப்படின்னு. 2017 இருந்து இன்று வரைக்கும் அந்த கூட்டணி தொடர்கிறது. இதுல எங்க சந்தேகம் வரும்? 2014 இருந்து மோடி ஐயா அவர்கள் டெல்லியில இருக்காரு, ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறார். நீங்க 2017 இருந்து இந்த கூட்டணி தொடர்ந்தால் கூட இவர்களுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய பலன் தரக்கூடிய வெற்றி என்பது 2021 அவர்களுக்கு கிடைத்த வெற்றி தான் முக்கியமான வெற்றி. இப்போ 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியோட நம்ம போக வேண்டியது இருக்கு. மதிமுக திருச்சியில நின்னப்போ செயல் வீரர்கள் கூட்டத்தில் என்னென்ன நடந்ததுங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்ப நீங்க சொல்வது வந்து இப்போதே ஆரம்பிப்பது வந்து பின்னாடி ஏதாயினும் நடந்தா கூட அதுக்கான இல்ல. ஏன் பின்னாடி என்ன நடக்கு? இப்ப சமகாலத்தில் என்ன நடக்கு? என்டிஏ கூட்டணியில இருந்த தேமுதிக இன்னமும் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லவில்லை. 2021 தேர்தலோட இந்த தேர்தலை ஒப்பிடுங்க. என்டிஏ கூட்டணியில் அதாவது நீங்க வந்து 2 அணி இருக்கு, திமுக அணி அதிமுக அணி. இது போக புது ஃபேக்டரா விஜய் ஐயா வந்திருக்காங்க. இப்போ திமுக அணி அப்படியே இருக்கு, சரிங்களா? அதிமுக அணியை எடுத்து பாருங்க. அதிமுகவில இருந்து ஐயா ஓபிஎஸ் வெளியே போயாச்சு. என்டிஏ கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியில வந்து இருக்கு, இன்னும் நாங்க யாரோடன்னு சொல்லலன்னு சொல்லிட்டாங்க. பாமக இன்னும் தங்களுடைய முடிவை சொல்லவில்லை. அப்ப இது எல்லாமே திமுக கூட்டணியா இருக்கக்கூடிய கட்சிகளை யோசிக்க வைக்குமா வைக்காதா? ஏதோ ஒரு ரீஅலைன்மென்ட் நடக்கல. இல்ல இப்ப நீங்க திரு சண்முகம் அவர்கள் பேச்சு வந்து கூட்டணியை உடைக்கிற மாதிரி இல்ல பேச்சு இருக்கு. நீங்க உள்ளுக்குள்ள என்ன இருந்தாலும் வெளிப்படையா 98 விழுக்காடு அப்படின்னு சொல்றப்ப ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க பாந்தமான கருத்தை வைப்பாங்க, கணக்கு தெரியாம சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் இதை விட வந்து பயங்கரமான ஒரு அப்ப என்ன கணக்கு அவங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல இப்படி விமர்சிச்சா திமுக வந்து கொஞ்சம் நம்ம இது கூட்டணி கணக்குகள் என்பதை தாண்டி ஒரு கட்சியினுடைய இயல்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை கொண்டு வந்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு இயல்பு அது ஏழை எளியவர்கள் பாட்டாளி வர்க்கத்தினுடைய பக்கம் இருக்கக்கூடியது. இப்பதானே இஷ்யூஸ பேசுறாங்க. நீங்க இதற்கு முன்னால் தமிழகத்தில் பெருங்கொண்ட தலைவர்கள் ஜெயலலிதா அம்மா இருந்திருக்காங்க, கலைஞர் ஐயா இருந்திருக்காங்க. கூட்டணியில இருந்த கட்சிகள் இப்படி கனத்த மௌனத்தோடு எப்படி எந்த வருஷம் 4 வருஷம் எப்படி அமைதி காத்தது இந்த விசித்திரமான கூட்டணி தானே. கடந்த 25 வருட தமிழக அரசியல்ல கூட்டணியில இருந்த கட்சிகள் அண்ணாவை வந்து காமராஜர் சொன்ன ஒரு ஃபேமஸான வார்த்தை இருக்கு, தேனிலவு காலம் 6 மாதம் நாங்க அந்த ஆட்சியை விமர்சிக்க மாட்டோம். ராஜாஜி சொன்ன பெருமாள் மணி அதுல ஒன்று கூட்டணி இதுல கூட்டணி கட்சிகள் வந்து மௌனமாக இருந்தாங்களா, கனத்த மௌனத்தோடு இருந்தாங்க. 4 வருஷம் ஏதாவது விமர்சனம் பண்ணாங்களா? கடுமையான விமர்சனம் யார் பண்ணா? விமர்சனம் பண்ணிருக்காங்க. யார் பண்ணா? விசிகாவும் சரி இடதுசாரி ஒரே ஒரு அரசினுடைய கொள்கை சார்ந்து அரசினுடைய நடவடிக்கைகள் அதெல்லாம் பண்ணி 4 வருஷம் நம்ம பேசலாம் பெருமாள் மணி. இல்ல பண்ணிருக்காங்க, நம்ம பேசலாம். இல்ல இதுல தான் நிக்குது இந்த மொத்த கூட்டணி. நீங்க இல்ல 4 வருஷம் இல்லாத அக்கறை ஏன் வருதுன்னா தேமுதிக கிட்ட லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட்டு இருக்கு. அவங்களுக்கு இந்த 2000 இதுல ஒன்று யோசிங்க நீங்க பெருமாள் மணி. திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி பார்க்கிற போது அவர் கூட்டணி கட்சிகளை அரவணைக்கிற விதம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட டஃப்பான தொகுதியை வந்து திமுக எடுத்துக்கிட்டோம். நிர்வாகிகளுக்கு இன்றைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற வைக்கணும், கூட்டணி கட்சிகளோடு நல்லா இருக்கணும்னு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு பதட்டம் இருக்கு, பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சார் அதிமுக கூட்டணி 2021 இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லல சார். இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல 2 துருவ அரசியல் தானே. ஆமா, அதிமுக கூட்டணியில ஒன்று நடந்தால் அது திமுக கூட்டணியில எதிரொலிக்கும்ங்கிறது எழுதப்படாத விதி. ஜீவாத ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். இதுல பெருமாள் மணி அவர்கள் சொல்றாங்க வந்து ஒருவேளை திமுக வந்து ஏன்னா தேமுதிக அவங்க ஆப்ஷன் வந்து எப்படி வேணாலும் வச்சிருக்காங்க, திமுக கூட வரலாம், பாமகவின் நிலைப்பாடுலாம் தெரியல. அப்ப நம்ம இப்போதே உறுதிப்படுத்திக்கணும். இல்ல ஒருவேளை வெளியேற்றப்பட்டால் அதற்கான கிரவுண்டை இப்பயே செட் பண்ணணும். இன்னொன்னு கூடுதல் தொகுதிக்கு இப்பயே பேச ஆரம்பிச்சிடணும். கடைசியில வந்து இந்தாங்க உங்களுக்கு 5 தாங்க 6 தான்னா வாய்ப்பு இருக்காது. அதுக்காக இப்பயே தொடங்கிட்டாங்களா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல எனக்கு அப்படி தெரியல. நீங்க எப்போ வந்து நீங்க ஒரு கூட்டணி கட்சிட்ட போய் நீங்க இந்த முறை எப்படி கேட்பீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா போன தடவை 6 வாங்கியிருக்கோம், அந்த தடவை 3ஓட முடிச்சுக்கலாம்னு இருக்கும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க.
கூடுதலாக தான் கேட்பாங்க. 2021 விடுதலை சிறுத்தைகளிடம் இந்த கேள்வியை கேட்டபோது அதன் தலைவர் திருமாவளவன் என்ன சொன்னார்? 10 தொகுதி 12 தொகுதி. வன்னியரசு அவர்கள்லாம் இதே வாதங்களை எத்தனை முறை சொன்னாங்க? இந்த முறை இரட்டை இலக்கு கேட்போம் தான் சொன்னாங்க. 6 தொகுதி வாங்கி 4 தொகுதி வெற்றி பெற்றாங்க. ஆனால் அந்த நேரத்தில் டிடிவி தினகரனிடம் இருந்தெல்லாம் விசிகாவுக்கு அழைப்பு வந்தது. எல்லாரும் விடுதலை சிறுத்தைகளை பார்த்து சிறுமைப்படுத்தி தான் பேசுனாங்க. 6 சீட்டா நீங்க எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்குலாம் 6-5 தான், இப்படியே பேசிக்கிட்டு இருந்த போது விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் கருத்தரங்களை சொன்னார். நான் கலந்துக்கிட்ட கருத்தரங்களை, எப்போதுமே தோக்குற கூட்டணியில தான் நம்ம இருந்திருக்கோம். அதாவது ஒரு எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த கட்சியோட சேர்ந்து அடுத்து வரக்கூடிய திமுக கட்சி ஜெயிச்சிரும், நம்ம தோத்துருவோம். ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் வச்சோம், அந்த கூட்டணி தோத்துச்சு. திமுகவோட கூட்டணி வச்சோம், அந்த அலைன்ஸ் தோத்துச்சு. இந்த முறைதான் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் இருக்கிறோம். ஆகவே 6லும் வெல்ல வேண்டும்னாரு. 6 தொகுதி வாங்கி 4 தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றாங்க. அதில் பொது தொகுதி, அதாவது தலித் அல்லாதவர்கள் 2வரையும் சட்டமன்ற உறுப்பினராகக்கூடிய விஷயம் வந்து கிடைச்சிச்சு. இந்த அல்டிமேட்டா வெற்றி அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல ஏன்னா நீங்க சொல்றது ரொம்ப முக்கியம். வெற்றி கூட்டணியில் தொடர்வதை தான் எல்லாரும் விரும்புவாங்க. ஆனா பெருமாள் மணி ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒரு விஷயத்தை சொல்ல, நீங்க திருமாவளவன் அவர்கள் சொன்னதுனால அவர் 6க்கு முதல்ல அவர் போய் கையெழுத்து போட்டு வந்துட்டாரு. கூட்டணி கட்சிகள்லாம் நீங்க ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, இதை வச்சு எங்கள்கிட்ட ஒரு நெருக்கடி கொடுப்பாங்கன்னப்ப அவர் சொன்னது கொள்கை தான் முக்கியம். 6 பேர் போனா என்ன, 10 பேர் போனா என்ன, அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். ஆனா இப்ப பெருமாள் மணி என்ன சொல்றாருன்னா, ஒரு விதமான ரீஅலைன்மெண்ட் நடக்கலாம், ஒரு பதட்டம். இப்ப திமுக ஒரு சந்தேகத்தோடு பார்க்கணும், இப்பயே தன்னுடைய பேரத்தை பிடிக்கணும் அப்படின்ற பார்வை இல்ல. அவர் தொடக்கத்திலிருந்தே ஏதாவது ஒண்ணு வெளியே வந்துரும்ல, நீங்க எப்படினாலும் வெளியே நீங்க வந்துருவீங்கல்ல, வராமலையா இங்கேவா இருக்க போறீங்க அப்படிங்கிற டோன்ல தான் அந்த இதை கொண்டு போறாரு. ஆமா, அண்ணன் எங்கள் அண்ணன் பெருமாள் மணி அவர்கள் என்ன சொல்றாரு, அவர் அப்படித்தானே சொல்றாரு. ஏங்க இப்ப இருந்தே தொடங்கினா தானங்க அடுத்த கட்சிக்கு போகும்போது இதையும் சேர்த்துக்குங்க ஜீவா. இப்போ நான் ஒரு அரசியல் கட்சி, நான் திமுக ஒரு கூட்டணி கட்சியில ஒரு தலைவர்னு வச்சுக்கோங்க. என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியேறி பாமகவும் தேமுதிகவும் இன்னமும் முடிவை சொல்லாம இருக்கிறாங்கன்னா அது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு தாக்கத்தை எந்த மாதிரி ஏற்படுத்தும் நான் ஸ்டடி பண்ணுவேன். அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்க சலசலப்பு திமுக பாதிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தொடக்கத்திலே சொன்ன மாதிரி தொடர்ந்து வெற்றி கூட்டணியா இருக்கு. அதிமுக பழைய அதிமுகவா இல்ல, அங்க இருக்க கூட்டணி கட்சிகளும் வலிமை எழுந்து காணக்கூடிய சூழலை பாக்குறோம். இப்ப இடதுசாரிகளை வைத்திருப்பதில் மிகப்பெரிய பலம் என்னன்னா, அது வந்து ஒரு நேம் தான். இடதுசாரிகளும் திமுகவும் இருக்கும்போது அது ஒரு கொள்கை கூட்டணிங்கிற அந்த விஷயம் வரும். அதை எண்ணிக்கையை விட இதெல்லாம் சேர்ந்தா ஒரு நல்ல நேம் இருக்கும், அந்த கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு விஷயம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இடதுசாரிகளும் திமுக இருக்கும்னு நினைப்பாங்க, திமுகவும் இடதுசாரிகள் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த இடம் எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. பெருமாள் மணி அவர்கள் சொன்னது, இப்ப சண்முகம் அவர்களுடைய பேச்சு, திருமாவளவன் அவர்கள் பேச்சு வேற ஒரு தன்மையில் இருக்கு. அவர் கூட்டணி ஆட்சிக்கான காலம் கனியல, எங்களுக்கு பாஜக எதிர்ப்பு தான் பிரதானம், கூடுதல் கேட்போம், ஆனா அதை ரொம்ப எல்லாம் அழுத்தலன்றது. ஆனா திரு சண்முகம் அவர்கள் சொன்னாங்க, போன முறைன்றது நாங்க விட்டு கொடுத்ததுன்றது வேற, அதுல ஒரு கரார் தொனி இருக்கே, அதை எப்படி கரார் தொனி இருக்கு. தோழர் இப்படி பேசுவதனால ஒரு சில விஷயங்களை சொல்லணும். மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலத்தில் அதிகமான இடங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இவர்கள் ஆட்சி செய்த இடங்களை விட எம்பி சீட்லையும் சரி எம்எல்ஏ சீட்லையும் அதிகமா தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கு. மேற்கு வங்கம், கேரளா அவங்களுடைய கோட்டை, அதோட நீங்க தமிழ்நாடு ஒப்பிடவே முடியாது. இன்னைக்கு இடதுசாரிகளுக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான இடத்தை தமிழ்நாடு தந்திருக்கு அப்படிங்கிறது இது தரவுகளாகவும் இருக்கு. நான் ஒன்றும் அதிகபட்சமா எதுவும் மிகைப்படுத்தியெல்லாம் பேசல. ஸோ எனக்கு தெரிஞ்சு கூட்டணி கட்சிகளே இது வஞ்சிக்குது, குறைத்து மதிப்பிடுது அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் தந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு 6ன்றதுல அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? நமக்கு 6 கொடுத்துட்டாங்களோ, அவங்க ஒரு 8-10 கேட்பாங்க. கேட்கறதுக்கு கடந்த முறை 13, 12 இப்படி எல்லாம் நம்பர்ஸ் இருந்தது. இப்ப 6ன்றது இந்த முறையும் அது மாதிரி கடந்த முறை இருக்கிற அதே ஃபார்முலாவே இப்ப அப்படின்னு சொல்லிட்டா திமுக அப்படியே மெயின்டைன் ஆகதாங்க திமுக விரும்பும். திமுக அப்படிதான் விரும்பும். இதுல ஒரு 2 சீட்டு கூடலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வர வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் எவ்வளவு கேட்க போகுது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அனுசரிச்சு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்ல, யாருக்கு எவ்வளவு ஓட் பேங்க் இருக்குங்கிற கான்செப்டையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எவ்வளவு கட்சி வளர்ந்துருக்கு, என்னென்ன இஷ்யூ, யாருக்கு என்னென்ன நேம் இருக்கு, இதையும் அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் அந்த இடதுசாரிகள் வந்து போராட்டத்திற்கு பேர் போனவர்கள் போராடவே இல்லை அந்த திமுக ஆட்சியில. நாங்க கள்ளக்குறிச்சி மாணவி விஷயத்துல பாலபாரதி தொடர்ந்து போராடிக்கிட்டு, பெருமாள் மணி சொல்றது கனத்த மௌனம். இந்த 4 ஆண்டுகள் வந்து கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இந்த திமுக அரசை விமர்சித்தும் இந்த திமுக அரசின் காவல்துறை கைதுகளை கண்டித்தும் அதிகமாக போராடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அது போராடினாங்க. விடுதலை சிறுத்தைகளும் போராடி, கள்ளக்குறிச்சி மாணவியா தாயாரை போய் பார்த்ததும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். சோ விசிகா இடதுசாரிகள் ரெண்டும் அந்த விஷயத்தில் திமுக அரசை நோக்கி தான் கேள்வி கேட்டாங்க, கோரிக்கைகள் வச்சாங்க. காவல்துறை அடக்குமுறையில் நிறைய விசிகா தோழர்களே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கைதானாங்க. நோக்கியா போராட்டத்தில் இடதுசாரிகளுக்கும் திமுகவும் கிட்டத்தட்ட டஃப் ஃபைட் போயிட்டு தானே இருந்தது.
விமர்சனம் இதுதான் திமுக அரசான்லாம் கேட்டாங்க. இல்ல, அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நீங்க வந்து ஏதோ புதுசா இப்ப ஒரு கூட்டணி அமைக்கல. நீங்க 2019 இருந்து பயணிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்க இந்த முறை வந்து தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்குன்னா இப்பவே எங்களுக்கு தொகுதிகளை சொல்லிடுறோம், நீங்க குறைச்சு கொடுத்துட கூடாது, இப்படி ஒரு அழுத்தம்ன்றது அது ஒரு அழுத்தம் பலரும் சொல்றாங்கல்ல. திமுக கூட்டணி கட்சிகளை தான் நம்பி இருக்கு அப்படின்றதுனால நாங்க இப்ப கராரா இருக்கோம்னு சொல்ல வராங்களா? திமுக தலைமையை கொஞ்சம் அசைச்சு பார்ப்போன்றதுக்காக பேசுறாங்களா? இல்ல, அந்த உணர்வு ஒரு பவர் பாலிடிக்ஸ்ல இந்த சைடும் நடக்கும், அந்த சைடும் நடக்கும். இவங்க அப்படி நினைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு உறுதியா சொல்ல முடியாது. 21ல அப்படி இல்ல, 19ல இல்ல, ஆனா இந்த முறை அப்படி இருக்கு. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இல்ல, இவங்க அதாவது ஆளுங்கட்சி அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்தை கணக்குல வைக்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சி அந்த அளவுக்கு இல்லையே. நான் அதை தான் சொல்றேன். இப்ப வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? வேற ஆப்ஷன் இல்லையே. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தேமுதிக இன்னும் முடிவு அறிவிக்கல, என்ன திமுக வரப்போதா? சரி, அவங்கள திமுக இங்க வர வச்சுட்டு சிபிஎம் வந்து அதிமுக அனுப்ப போறாங்களா? அதிமுக பாஜக கூட்டணியில போய் கம்யூனிஸ்ட் சேர போதா? என்ன வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு? ஆனா அதனால அவங்க வாய்ப்பு இல்லாதனால அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லல. அப்படி ஒரு வாதத்துக்கு நான் வரல. நம்ம எல்லா கணக்கையும் இயல்பாகவே திமுக அதாவது மதச்சார்பற்ற சிந்தனை கொண்டவர்கள், சாதி மறுப்பாளர்கள் எல்லாருக்கும் விஜய் அப்படி தாண்டி போறாப்ல. விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குங்க. ஒரு புது கட்சி பிறந்திருக்குங்க. பெருமாள்மணி, நான் உங்களுக்கு ஒரு இடத்துல நான் சொல்லணும். விஜய் அவர்கள் தொடர்பாக நான் பாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட பேசினேன், திருமாவளவன் அவர்கள்ட்ட பேட்டி கண்ட போது பேசினேன். அவங்க ஏன்னா எல்லாம் அனுபவம் கொண்ட தலைவர்கள். அவங்களோட பிராக்டிக்கல் அப்சர்வேஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஏன் அதிமுக ஆப்ஷன் எடுக்கல அப்படின்னா, அப்ப பாஜக கூட்டணிலாம் இல்ல. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க திரு எடப்பாடி பழனிசாமியை நம்பி வெளியில வர முடியாது, அவர் என்னைக்கு வேணாலும் பாஜகவோடு போய்விடுவார் அப்படின்னு. ரெண்டாவது ஒரு கேள்வி விஜய் பற்றி கேட்டபோது, பிராக்டிக்கலா பேசுங்க, விஜயோட எப்படிங்க நாங்க பேரத்தை நடத்துறது? அவருக்கு என்ன வாக்கு சதவீதம்? அதைத்தான் நான் கேட்டேன். 15 சொல்லலாம், 20 சொல்லலாம். அதை வேற வழி இல்லாம ஒருத்தர் போறதுன்றது வேற. இதற்காக ஒரு கூட்டணியில் இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இடதுசாரிகளுக்கு ஏற்கனவே அப்படி ஒரு படிப்பினை இருக்கு. 2016 மக்கள் நல கூட்டணி, கலைஞரும் சரியில்லை, ஜெயலலிதாவும் சரியில்லைன்னு அவங்க தேர்ந்தெடுத்த நபர் வந்து விஜயகாந்த். அதாவது அவங்க ஜீவாவுக்கு தெரியாத அரசியல் வரலாறு 1977ல எம்ஜிஆர் உசிலம்பட்டியில இருந்து கூட்டிட்டு வந்த தோழர்கள் யாரு? உடன் இருந்த தோழர்கள் யாரு? கல்யாண சுந்தரம். அந்த வரலாறு மறந்துட்டு பேசாதீங்க. காலகட்டம் இது ஒண்ணு இல்லைங்க. பிரியன், எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ அதிமுக கூட்டணியில் சலசலப்பு, கூட்டணி எப்படி இருக்கு, இதெல்லாம் வேறு. இப்போ பொதுக்குழுவில் பேசிய போது கூட இந்த கூட்டணியே இவ்வளவு காலம் தமிழ்நாட்டில் அப்படி இருந்ததே இல்லை, அந்த கிரெடிட்டை கொடுக்கிறாரு. இந்த வெற்றி என்பது கூட்டணியின் வெற்றி அப்படின்னு முதலமைச்சர் பேசினதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இப்போ விசிக, சிபிஎம் இந்த அப்ரோச்சை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? என்ன நினைச்சு இந்த அப்ரோச் பண்றாங்க? பெருமாள்மணி சொல்ற மாதிரி விஜய் ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறாங்களா, இல்ல பதட்டம் இருக்குன்னு பதட்டம் இருந்து பேசுறாங்களா, இல்ல நம்மளை வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது பேசிக்காக வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். சிபிஎம் வந்து திமுக கவர்மெண்ட்டை வந்து எதிர்த்து பல முறை குரல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு குரல் எப்போ கொடுத்தாங்கன்னா, ஜனவரியில் விழுப்புரத்தில் அவங்க மாநாடு ஒன்று நடந்தது. இப்போ இந்த ஜனவரியில், அந்த ஜனவரியில் பாலகிருஷ்ணன் போயிட்டு சண்முகம் வந்தார்ல, அந்த மாநாட்டில் பாலகிருஷ்ணன் என்ன தெரியுமா பேசினார்? தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மாதிரி இருக்குன்னாரு. அவசர நிலை மாதிரி. ஆமாம், தமிழ்நாட்டில் அவசர நிலை மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து முரசொலியில் என்ன தெரியுமா பதில் போட்டாங்க? அரசாங்கத்தை கவிழ்க்க சதி பண்ணுறாங்க சிபிஎம்னு அவங்க எழுதினாங்க முரசொலியில். ஸோ அதனால் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு முட்டல் மோதல் இருந்துட்டு தான் இருக்குது. அது சாம்சங் விஷயத்தில் வந்தது, வேறு பல விஷயங்களில் வந்தது. லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎம் வந்து தமிழ்நாடு முழுக்க லோக்கலில் பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் யூனிட்ஸ் வந்து பல போராட்டங்களை கையில் எடுக்கிறாங்க. சிபிஎம்மில், சிபிஐலையும் அதே மாதிரி தான். அதனால் அவங்க எடுக்காமல் இல்லை, மக்கள் பிரச்சனைகளை அவங்க எடுத்து போராடிட்டு தான் இருக்காங்க. அதான் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அதாவது வந்து இவர்கள் போராடுகிறார்கள் அப்படின்றதுனாலேயே வந்து திமுக வந்து இவங்களை வந்து ஏதோ எதிரி மாதிரிலாம் அவங்க பார்க்குறதில்ல. அவங்க வந்து எந்தெந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அனுசரணையாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் அனுசரணையாக அரவணைச்சு தான் போகிறாங்க. இப்போ கூடுதல் இடம் கேட்குற சண்முகம் கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? திமுக எங்களை வந்து நல்லா தான் அரவணைத்து கொண்டு போகிறது, அந்த வார்த்தையும் கூட சேர்த்து சொல்றாரு. அது என்ன கண்டிஷன் அப்ளை? கூட்டணி கட்சிகளை வந்து கடுமையா வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இதையும் சேர்த்து சொல்றாரு. திரும்ப வந்து அவ்வளவு பேசுறாரு, அதிகாரத்தில் பங்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமாக இடங்கள் கேட்போம். அப்புறம் கடைசியில் சொல்றாரு, திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சிகள் வெளியே போகாது. அப்புறம் அது திரும்ப பேசுறதுதான் இன்னைக்கு பேசியிருக்காரு. அப்ப உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே வேற வலிமையை அப்படி ஒரு பார்வை இருக்கா சார்? இது வந்து இயல்பான ஒரு விஷயம் சார். இப்போ 3 எலெக்ஷன் அவங்க சந்திச்சாங்க, 3 எலெக்ஷன்லையும் வெற்றி பெற்றாங்க. 19 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனும் 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சுக்கோங்களேன்.
அதில் காங்கிரஸ் 9 கேட்டது, சிபிஐ வந்து 2 சிபிஐக்கு 2 கொடுத்தாங்க, சிபிஎம்க்கு 2 கொடுத்தாங்க, விசிகாக்கு 2 கொடுத்தாங்க, மதிமுகவுக்கு 1 கொடுத்தாங்க 2019. ஆமா. இப்போ திருப்பி 24 பார்லிமெண்ட் வரும்போது இவங்கெல்லாம் அதிகமாக கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. கேட்டிருப்பாங்கல்ல? கேட்டிருப்பாங்க. கொடுத்தது என்ன? கொடுத்தது அதே தானே? ஆமா. அதே 9, அதே 2, அதே 2, 2, 2 அதே தானே கொடுத்தாங்க. ஸோ வந்து திமுக வந்து எப்படி அதை டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 21 வரலாமே. 21 வந்து 6 இடங்கள் சிபிஐக்கு கொடுத்தோம், சிபிஎம்முக்கு சிபிஐக்கு கொடுத்தோம். நீங்கள் வின் பண்ண இடங்கள் எவ்வளோ? 2 தானே வின் பண்ணீங்க. ஆனால் விசிகாக்கு 6 கொடுத்து 4 வின் பண்ணாங்கல்ல. அப்போ உங்களோட வின்னபிலிட்டி என்ன? அந்த ஃபேக்டர் என்ன ஆக்சுவலாக? ஸோ ஸ்ட்ரைக்கிங் ரேட் எல்லாம் ஸ்ட்ரைக்கிங் ரேட் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு எப்படி நிச்சயம் பார்க்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? பார்க்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் இப்ப இருக்கிற அரசியல்ல ஒவ்வொரு நாளும் கருத்து கணிப்பு எல்லாம் நடத்துறாங்க. யாருக்கு வெற்றி வாய்ப்பு? என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் திமுக தரப்புல யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். என்னுடைய தரப்பு என்னன்னா, கூட்டணி கட்சிகள் வந்து இப்போ ஒரு புது ஸ்ட்ரென்த்தை வந்து பெற்றிருக்காங்க. என்னன்னா வந்து இப்போ ஒரு பரவலான ஒரு விழிப்புணர்வு என்னன்னா வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம். அதனால வந்து என்ன பண்ணாங்க, இவங்க அதிகமான இடங்கள் கேட்கறதுன்றது அதிகமான இடங்கள் வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு மட்டும் இல்லை, கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி குறைவான இடங்களில் போட்டி போடுறது. இவங்க ஏற ஏற அவங்க இறங்குவாங்க. ஆமா. அப்போ அவங்க இறங்கும்போது அவங்க மெஜாரிட்டி பெறுவதற்கான வாய்ப்பு குறையும் போது நீங்க அடுத்த கட்டமாக வின் பண்ணும்போது நீங்க கூட்டணி ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி. அதுதான் அதிமுகலையும் நடக்கும், திமுகலையும் அதுதான் இந்த வாட்டி ட்ரை பண்றாங்க. ஆனா திரு பிரியன், உங்களுக்கு தெரியாதுல்ல, அதிமுக திமுக போன்ற பெருங்கட்சிகள்லாம் தங்களுக்கான நம்பர்ஸை முதல்ல செக்யூர் பண்ணுவாங்க. நாங்க மினிமம் 150 140 நீங்க சொன்ன மாதிரி இல்லாட்டி அந்த பர்செப்ஷன் வந்துடும், அதை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக செக்யூர் பண்ணிட்டு தான் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இடங்களை பகிர்ந்தளிப்பாங்க. ஆனா இந்த முறை அந்த நெருக்கடி வருதுன்னா திமுக அதை எப்படி எதிர்கொள்ளும்? கண்டிப்பாக இந்த நீங்க 10ன்னு சொன்னீங்க. 3 எலெக்ஷன் வந்து ஸ்டாலின் சமாளிச்ச விதத்துக்கும் இப்போ அவர் வந்து வரப்போற 26 எலெக்ஷன் வந்து அவர் சமாளிக்க போற விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப வந்து கீனா வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலா அவருக்கு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். ஓகே, ஒரு அப்சர்வரா நான் பாக்குறது என்னன்னா, இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் டாஸ்க் ஃபார் ஸ்டாலின். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆல்டர்னேட் ஒன்று விஜய்னு ஒருத்தர் இருக்காருங்க. எல்லாருக்குமே ஆல்டர்னேட் ஒருத்தர் விஜய். பிரியன், அந்த இடத்துல ஒரு நுணுக்கமா பாருங்க. ஜீவசாப்தன் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற கட்சிகளுக்கு ஏற்கனவே ஒரு கசப்பான அனுபவம் இருக்கு, மக்கள் நல கூட்டணி அப்படின்னு. நீங்க கோபித்து கொண்டு போகலாம், நாங்க தன்மானம் போவாங்க, கோபித்து கொண்டு தான் போவாங்க. அவங்க கோபித்து கொண்டு போறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். உங்களுடைய வின்னிங் சான்ஸ் கெடுக்கிறாங்கல்ல உங்க. பெருமாள்மணி சொன்ன இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, அது திமுகவுக்கு அட்வான்டேஜ். தேமுதிக இருக்கு, ரிசர்வ்ல இருக்கு, பாமக எல்லாம் இருக்குல்ல, அதை அந்த கார்டை யோசிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் யோசிப்பாங்க சார். கூட்டணிகள் மாறும், இப்படி இங்க போற கட்சி அங்க சடுகுடுலாம் விளையாடுவாங்க சார். நான் இல்லைன்னு சொல்ல வரல, இங்க நாங்க போவாங்க இங்க வருவோம். ஆனா அல்டிமேட்டா என்ன ஆகும்னா, 3 எலெக்ஷனா நீங்க பில்டப் பண்ண அந்த விஷயம் இருக்குல்ல, ஒரே கூட்டணியை மெயின்டைன் பண்ணி ஒரு வின்னிங் ஸ்பிரியில வந்தீங்கல்ல, நீங்க ஒரு வெற்றி தளத்துல போயிட்டே இருந்தீங்கல்ல, இந்த மாதிரி கூட்டணிகள் மாறும்பொழுது உங்களோட நம்பிக்கை கிரெடிபிலிட்டி குறையும். அது ஒரு சிக்கலா இருக்கு. விஜயோட கூட்டணி போயிட்டு கம்யூனிஸ்டுகள் என்ன பிரச்சாரம் செய்வாங்க? விஜய் என்ன பிரச்சாரம் செய்வாங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லி விஜயோட சேர்ந்து அந்த ஆப்ஷனை எப்படி பிரியன் சொல்றீங்க? விஜய்ன்ற அது ஒரு ஆப்ஷன் சார். இதுவரை தமிழ்நாடு எலெக்ஷன்ல இல்லாத ஆப்ஷன். தேமுதிக போனாலும் போவாங்க. பிரியன் இல்ல, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் பிரியன், நீங்க ஒரே ஒரு இடம் நான் உங்களை கேக்குறேன். விஜய்ன்ற ஆப்ஷனை காமிச்சு 6 சீட்டுன்றத 10 சீட்டை காமிச்சிட முடியுமா? திமுக அப்படி டீல் பண்ண முடியுமா? இந்த வின் பண்றது திமுக கூட்டணியில் இருந்தாலும் வின் பண்ண முடியும், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றதெல்லாம் அந்த கட்சிக்கும் தெரியும் சார், சிபிஎம்முக்கும் தெரியும், சிபிஐக்கும் தெரியும் சார். ஒரு போராடி பார்ப்பாங்க, அதிகமான இடங்கள் கேட்டு போராடி பார்ப்பாங்க. அது சில போது வந்து அது ஒர்க் அவுட் ஆகிடும். டிஎம்கே கொடுக்குற சீட்டை வாங்கி கூட போயிடுவாங்க, சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப ஒரு டெட்லாக் வந்துட்டு வச்சுக்கோங்க பேச்சுல, அப்போ அவங்க கோச்சிட்டு போறாங்க வச்சுக்கோங்க. போனா அவங்க யார்கிட்ட போவாங்க? பாஜக இருக்கிற அன்னைக்கு சிபிஐ சிபிஎம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு தாவேக்கா தான். அந்த வாய்ப்பு தாவேக்கா வின் பண்ணுமா, அதுக்கு எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு ஆப்ஷனா இருக்கார். சீவான் 234 அவரே போட்டி போறேன்ட்டார். அதனால ஒரு ஆப்ஷனா அவர் இருக்கார். ரெண்டாவது இந்த ஆன்டி இன்குபன்சி இருக்குல்ல, ஆன்டி இன்குபன்சி இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ப்ரோ இன்குபன்சின்னு ஒன்று இருக்கு. அது 2.5 கோடி பேருக்கு நீங்க உதவி பண்ணிருக்கீங்க உங்க அரசாங்கத்து மூலமா. அதுல 60% பேரை நீங்க உங்க ஓட்டு சாவடி கொண்டு ஓட்டு போட வச்சாலும் நீங்க ஸ்வீப் பண்ணுவீங்க. நீங்க அந்த ப்ரோ இன்குபன்சி அவங்க பயன்படுத்த மாட்டாங்களா? அரசாங்க திட்டத்தில் ஒவ்வொருத்தரும் யார் யார் பயன்பெற்றாங்களோ அவங்களை கரெக்டாக கூட்டு வந்து ஓட்டு போட வச்சாங்கன்னா அது ப்ரோ இன்குபன்சி தானே அது. அதனால வந்து திமுகவுக்கு சங்கடமும் இருக்கு, சவால்களும் இருக்கு.
இதெல்லாம் தாண்டி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 26 தான் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி கூட்டணி ஆமா, அது அவருடைய பொலிட்டிக்கல் எபிலிட்டிக்கு வந்து ஒரு செம சோதனை அது ஆக்சுவலா. பாக்கி நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக கூட்டணி கட்சிகள் இதுவரைக்கும்? நம்ம அதிமுக கூட்டணி கட்சி எப்படி அமைய போகுது, விஜய் என்ன அமைப்பார் அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்குள்ள எந்த விஷயம் இல்லை, ஏன்னா தொடர்ந்து கன்சிஸ்டண்டா அவங்க அந்த கூட்டணியை கொண்டு போனாங்கன்றது. இப்ப விசிகன்றது ரொம்ப சாஃப்ட் டோன்ல தான். திருமாவளவன் அவர்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமா பயன்படுத்தி தான் போறாங்க. சிபிஎம் செயலர் வந்து கொஞ்சம் கடித்த வார்த்தைகள்ல பேசுறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கூட்டணி கட்சியின் கணக்கு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை திமுக வந்து ஒரு கூட்டத்தில் பொதுக்குழுவோ ஏதோ ஒரு அவங்களோட கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நன்றி குறித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் போல பாஜகவுக்கு தான் செய்யணும். நான் என்னுடைய பார்வை என்னன்னா, பாஜக எதிரணியில் இருக்கிற வரையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் என்றும் வெளியில் வராது. சரியாது, அவங்க சொல்றாங்க. நாம வந்து வேற ஒரு பார்வையில் அது அரசியல் கணக்கு, தேர்தல் கூட்டணி, அரித்மெட்டிக் 1000 வார்த்தைகள் சொன்னாலும் இவங்க கட்சிகள் அத்தனை பேருமே, அது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, விசிகேவாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் ஒரு இழை ஒன்று, கொள்கை இழை இருக்கு. நம்ம அதை அலட்சியமாக புறந்தள்ளி விட முடியாது. ஆனால் கொள்கையிலே சில சித்தாந்த வேறுபாடுகளும் உண்டு. அதுதான் சண்முகத்தினுடைய பேச்சிலே வெளிப்படுது. இன்னொரு விஷயம், சண்முகம் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற அன்றைய தினமே என்ன சொன்னார்? திராவிட முன்னேற்ற கழக நிழலில் இல்லைன்னு சொன்னார் இல்லையா? அதற்கு முன்பும் அவர்கள் வந்து நம்ம தமிழக அரசு வந்து 12 மணி நேரம் பணி நேரத்தை கொண்டு வந்தபோது கடுமையாக எதிர்த்தது கம்யூனிஸ்ட்கள் தான். விசிகவும் பல தளங்களில் கடுமையாக விமர்சித்த கட்டங்கள் உண்டு. ஆனா இதெல்லாம் கொள்கை மாறுபாடு. இது அடிப்படை அரசியல் நிலைப்பாடு. பாஜக எதிர்ப்பு கொள்கை ஆட்சியில இருக்கிற விஷயங்களை விமர்சிக்கிறது இல்ல. நான் கொள்கைன்னு சொல்ற வருது மரச்சார்பின்மை, இது மாதிரியான விஷயங்கள். நீங்க அதிமுக மரச்சார்பின்மை கட்சி தான் இல்ல. ஆனா பாஜகவோட இருக்கும்போது பாஜக ஏதாவது பண்ணாலும் தலையாட்டுவீங்க. அதுதான் அவங்க பார்வை. ஆகையினால இந்த பாஜக அணி ஒன்றாக, பாஜக அதிமுக நாளைக்கு என்னமோ சொல்றாங்க, பாமகவும் வருன்றாங்க, மற்றதெல்லாம் தெரியாது. இந்த கூட்டணியை காரணமாக தமிழக மக்களை நான் பார்க்கிறேன் முதல்ல. ஆகையினால் தமிழக மக்கள் முழுக்க இந்த பக்கம் இருப்பாங்க. இல்ல, நான் ஒரு கேள்வி பாக்கி, இப்போ கூட்டணி கட்சிகள்ன்றது பெருமாள்மணி அவர்கள் சொன்ன மாதிரி கொள்கை எதிர்ப்புன்றது வேற. தேர்தல் நெருங்க பிராக்டிக்கல் பாலிடிக்ஸுக்கு ஒவ்வொரு கட்சியும் திரும்பும். நம்ம கட்சியில எத்தனை பிரதிநிதிகள் வர போறாங்க, யாருக்கு சீட்டு கொடுக்கறது, முக்கியமான தளபதிகள் இருப்பாங்க, கட்டாயம் நெருக்கி வாங்குங்க சீட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்கட்சி வந்து அவங்க அகாமடேட் பண்ணணும், ஏன்னா அவங்க தான் எல்லாமே களத்துல செய்ய போறாங்க. இதெல்லாம் நடக்கும்ல. அந்த இடத்தில் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கா? கூட்டணி கட்சிகள் இந்த முறை 6 வேண்டாம், எங்களுக்கு 10ன்னு நெருக்கி தள்ள வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது இப்போது இப்படி பேசினா தான் தேர்தல் நெருங்குற சமயத்தில் நம்மால ஒரு ரீசனபிளா காரண காரியத்தோட சில வாதங்களை வைக்க முடியும். பேரம் பேசுவதற்கு இப்போ வெளிப்படையாக பேசுறாரு. அரசியலில் வந்து பேரம் இல்லாமல் இருக்காது. அதை வந்து பெரிய குற்றமாக சொல்ல முடியும். என்ன காரணம்? இல்ல, அரசியல் இயல்புன்னு நான் சொல்றேன். எல்லா கட்சிகளுக்குமே சொல்றேன். இதே பாஜக 2021 60 சீட்டு வாங்குவோம் அப்படின்னாங்க. 20 சீட்டு தான் கொடுத்தாரு எடப்பாடி. ஒரு இடம் பாக்கி நீங்க இதுல நுணுக்கமாக பார்க்க வேண்டும் அப்படின்னா, காங்கிரஸ் வாங்கின நம்பர், இப்போ பிரியன் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைக்கிங் ரேட் பார்க்க போறாங்களா நமக்கு தெரியல. நீங்க நம்பர்ஸை ஒரு கட்சிக்கு அதிகமாக்குனீங்கன்னா அது எல்லாருக்கும் ப்ரொபோர்ஷனேட்டா அதிகரிச்சுன்னா திமுக நிக்கிற இடங்கள் குறைஞ்சிரும். அதை எப்படி திமுக டீல் பண்ண போகுதுன்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப கொடுப்பாங்களா, இல்ல பிரியன் அவர்கள் முன்பு சொன்ன மாதிரி அதே ஃபார்முலாவோடு பயணிப்போம்னு சொல்லுவாங்களா? நம்ம எல்லாரும் சுட்டி காட்டாத இன்னொரு விஷயம் இருக்கு. மக்கள் நீதி மையம் புதுசா அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. சட்டப்பேரவையில் அவங்களும் சில சீட்டுகள் கேட்பாங்க இல்ல, அவங்களுக்கு எவ்வளவு சீட்டுன்னு நீங்க பிக்ஸ் பண்ணுவீங்க? இதுவும் இருக்குல்ல. கடந்த காலங்களில் தனித்து போட்டியிட்ட போது அவங்களும் ஒரு வாக்கு சதவீதத்தை காமிச்சாங்க, கூட்டணியில் இடம்பெற்றுட்டாங்க. கூட்டணியில் இடம்பெற்ற பிறகு மக்களை சந்திக்கவில்லை. இருக்கிற ஒரு ஃபார்முலான்றது வந்து திமுக சின்னத்தில் நின்றுங்க அப்படின்றது ஒரு ஃபார்முலா. அதான் நான் சொல்ல வந்தேன். என்ன சொல்றேன்னா 200 சீட்டுன்னு அவங்க சொல்லிருக்காங்க இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ ஒன்று அவர்களுடைய சின்னத்தில் போட்டியிட்டு கணக்கு காமின் அஃபிஷியலாக பார்த்தீங்களா உதயசூரியன் சின்னம் தான். நீங்கள் நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் சைட்டில் பார்த்தீங்களா அது டிஎம்கே தான் போடுவாங்க. ஒருவேளை உதயசூரியன் சின்னத்தில் அப்துல் சபாத் முஸ்லீம் லீக் தலைவரே இதில் இப்ப இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா
கடந்த முறை நம்ம நம்பர்ஸ் ரொம்ப குறைவா வாங்கிட்டோன்ற எண்ணம் இருக்கு. அது இயல்பா எல்லா கட்சிகளும் இருக்கு. இதை இந்த முறை அதிகப்படுத்துறதுக்கு, ஏன்னா இவங்க யாரும் பெருசா கூட்டணி ஆட்சின்ற டிமாண்டுக்குள்ள யாரும் வரல, அது முடிவை வரலன்றது. இப்ப நம்பர்ஸ் அதுக்காக பேசுறாங்களா, அது கொடுக்கப்படுமா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்பர்ஸ்க்காக தான் பேசுறாங்க, அதுக்கு கொடுக்கப்படுமா என்பது அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுங்கிற வித்தை வந்து மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். மு.க. ஸ்டாலின் இதுவரை கூட்டணியை இன்டாக்டா வச்சிருக்காருன்னா அவரோட சாதாரண விஷயம் இல்லை. கலைஞர் கருணாநிதி அவரால் கூட முடியாத செயலை செஞ்சிருக்காருன்னா அவருக்குன்னு ஒரு அவங்க பேசுறது பிரியன் சொன்ன மாதிரி ஏன் 26 ரொம்ப முக்கியம்னா, நாங்க கடந்த முறை நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம் பாஜக எதிர்ப்புக்காக, இந்த முறை நாங்க அதை பண்ண மாட்டோம், எங்கள்கிட்ட எதிர்பார்க்காதீங்கன்றது என்ன துணி? அது அதை போன தடவையோட இந்த தடவை பாஜகவை எதிர்க்கிறதுக்கான தேவை அதிகரிச்சிருக்கு. ஆக்சுவலா இந்த இடைப்பட்ட காலத்துல பாஜக தமிழ்நாட்டுக்கு பண்ண பல விஷயங்கள் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி இருக்கு இந்த கட்சிகளுக்கு. அதனால இன்னும் வலிமையா வந்து திமுக அணியை வலிமைப்படுத்த வேண்டியது இவங்களுடைய பொறுப்பு. அதனால அதை சொல்லி நீங்க போக முடியாது. ரெண்டு விஷயம் சொல்றீங்களா? ஒருவேளை இன்னைக்கு இப்ப சொல்ற மாதிரி சிபிஎம்க்கும் விசிகேக்கும் வேல்முருகன் கூட கடுமையா திமுகவை விமர்சித்து நேர்காணல் கொடுத்திருக்காரு, எல்லாம் தெரியும். எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறதுன்னு கே.எஸ். அழகி புலம்பினார் வார்த்தை தவறா புண்படுத்துற மாதிரி இருக்கும், வருந்தினார்னு சொல்றேன். எப்போ நகராட்சி தேர்தலில் அவங்களுக்கு, உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு கொடுக்காது பதவிகளை வந்து திமுகவின் ஆக்கிரமித்து இதெல்லாம் இருக்கு. ஆனால் நெசசிட்டி வந்து பிஜேபி, இப்ப பிஜேபி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு, கூட்டணி வேற சேர்த்துட்டாங்க. ஆக இந்த இதுல மாற்று கிடையாது நமக்கு. அதாவது இந்த கட்சிகளுக்கு களம் கண்ட பாஜக இருக்கிறது, களம் காணாத தியாவைக்கா. இதுல விசிக தலைவர் சொல்வது வந்து, நீங்க அதிமுகவை அவர் சுட்டி காட்டி எச்சரிக்கிறார், நீங்க பாஜகவோடு போயிட்டீங்க, நீங்க பலவீனமா ஆயிருவீங்க, பாஜக அணியை தமிழ் மண்ணில் விடாமல் செய்வதற்கான எல்லா நியாயமான காரணங்களும் எங்களுக்கு இருக்குன்னு பொறுப்பான உணர்ந்துதான் எல்லா கட்சிகளும் இருக்கிறப்ப நீங்க எந்த இடத்துல வந்து இது ஒரு பேரம், இது கூட்டணி? ஏன்னா பிரியன் சொல்ற மாதிரி எல்லா கூட்டணி கட்சிகளும் அதை உணர்ந்து தானே இருக்கிறாங்க. இல்ல இப்போ நீங்க நம்பர் வந்து எப்படி அவங்களுக்கு தடையா? இப்ப பிரியனையாவும் பாக்கியையாவும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக கூட்டணிகளுக்குள்ள என்னென்ன சிக்கல் இருக்குன்னு எல்லாத்தையும் பேசிட்டாங்க. இவங்க சீட் அதிகமா வேணும்னு கேட்கறாங்க, அவங்க இன்னும் நிறைய பேரா 200 தொகுதிகள்னு அக்காமடே. ஆனா கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் இந்த கூட்டணி அப்படியே தொடரும் சொல்றாங்க. ஏன்னா தொடர்ந்து இருக்கு. அது நான் சொல்றேன், நீங்க 2000 பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்ச வெற்றியால இந்த கூட்டணிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. ஆனா இப்ப இருக்கு. இப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சியை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, நீங்க மைக்ரோ மேனேஜ் பண்ணுவீங்க. ஒரு தேர்தல்ங்கிறது வெறும் நம்ம அப்படி பெர்செப்ஷன்ல போறது கிடையாது. எந்த வாக்குச்சாவடியில யார் எங்க ஓட்டு போட்டிருக்கா. இப்ப ஐயா சொன்ன ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டும் நான் உடைச்சு சொல்றேன். இப்ப ஐயா சொன்னாங்கல்ல, கம்யூனிஸ்டுகள் 2 தொகுதியில தான் ஜெயிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இவங்க 2ல ஜெயிச்சிருக்காங்க, விசிக 4ல ஜெயிச்சிருக்குன்னு ஒரு ஃபேக்ட். ஆனா அந்த ஃபேக்டை கொஞ்சம் உடைச்சு பாருங்க. சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்போரூர் தொகுதியில விசிக 1500 ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்காங்க. செய்யூர் தொகுதியில 3500 ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்காங்க. பல்லாவரத்துல 35,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. தாம்பரத்துல 35,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. அப்ப திமுக இதெல்லாம் கால்குலேட் பண்ணுமா பண்ணாதா? நாம சொல்லலாம், நீங்க பெருந்தன்மையா ஸ்ட்ரைக்கிங் ரேட்னு சும்மா சொல்லலாம். செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரஸ் தலைவர் ஐயா செல்வ பெருந்தகை 10,000 ஓட்டுல தான் ஸ்ரீபெரும்புதூர்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணி கட்சிகள் ஒரு இடத்துல கணக்கு போடும். திமுக திரும்ப ஆட்சிக்கு வரணும்ல, அவங்க ஒரு கணக்கு போடுவாங்க. நீங்க இந்த ஆன்டி இன்கம்பன்சி யார் மேல அதிகமா வேலை செய்யும்? ஐயா ஸ்டாலின் மேல தான் வேலை செய்யும். அப்போ இதை தாண்டி இந்த கூட்டணியை இழுத்துட்டு போக வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கும் திமுக இன்டெலக்சுவல்ஸ்க்கும் இருக்கு. அப்போ அவங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்கு போகும்போது புதிய கூட்டணி கணக்குகளை போடுவாங்க. அதற்காக மதில் மேல் பூனையாக 2 கட்சிகள் காத்து கொண்டு இருக்கின்றன. இன்னொன்னு மட்டும் சொல்லிடுறேன், இதை மட்டும் சொல்லிடுறேன், விஜயினுடைய வருகை இருக்குல்ல, அது எந்த சமூகத்தில் என்ன தாக்கத்தை உண்டாக்கும், எந்த பூத்துல எவ்வளவு ஓட்டு போகும்னு திமுக படிச்சிட்டு இருப்பாங்க. பேசலாம், இதெல்லாம் பொறுத்துதான் கூட்டணி. பெருமாள் மணி எந்த புள்ளியை நோக்கி டிபேட்டை நகர்த்துறாரு அப்படின்னா, இங்க ஒரு ஆன்டி இன்குபன்சி இருந்துட்டு இருக்கு. அதையும் யோசித்து தான் காய்களை நகர்த்துவாங்க. திமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்ப அந்த அப்ரோச் வேற ஒன்றாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் கூட்டணி கட்சிகள் இப்போதே பேரம் ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்கன்ற ஆர்குமெண்ட் எப்படி இருக்கிறது? இல்லை, எனக்கு என்னமோ நெருக்கடி கொடுக்குற மாதிரிலாம் தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளே நடக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் கூட்டணி தொடரலாம் செஞ்சுருக்கு. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுக நடந்திருக்கு. 2011
நல்லா தெரியும். சரத்குமார், தேமுதிக இவங்களுக்கான இடங்கள் வந்து அதிமுக நிற்கிற இடத்துலலாம் தேமுதிக கொடுத்துட்டாங்கன்னு 2 பேருக்கும் ஜெல்லாகாமல் அலையன்ஸ் அந்த 41 சீட்டு பேசுனதுக்கப்புறம் தென்பகுதியிலலாம் பிரச்சனையாச்சு. ஜெயலலிதா உருபூமியெலாம் எரிச்சாங்க. எல்லாரும் விஜயகாந்த் தலைமையில் சரத்குமார் எல்லாரும் தனியாக ஒரு கூட்டணி அமைக்கலாம்லாம் பிளான் பண்ணாங்க 2011. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து போயஸ் தோட்டத்துக்கு வந்து திருப்பியும் அலையன்ஸ் வச்சு அது மிகப்பெரிய வெற்றி பெற்று விஜயகாந்த் எதிர்க்கட்சியாலாம் ஆனார். அதனால் எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் ஜெல்லாகாமல் போயிருக்கு. நீ சேரவே சேராதனாலாம் திருப்பி சேர்ந்தெல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதுவும் இந்த கூட்டணியில் எனக்கு தெரிஞ்சு கூட்டணிக்குள்ளே அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவுமே வரல. கொள்கை சார் நம்பர்ஸும் பெருசா ப்ராப்ளம் வராதுன்றீங்க? எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நம்பர்ஸ் பல்வேறு விஷயங்கள் பவர் பாலிடிக்ஸுங்கிறது அந்த நேரத்தில் வேற மாதிரி கணக்குகள் வருங்க. பிரியன் சார் அழகா சொன்னார், நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கீங்க, கடந்த முறை 6 கொடுத்து எத்தனை வெற்றி பெற்றிருக்கீங்க. பொதுவாக அப்படிதான் பேசுவாங்க. பொதுவாக அப்படிதான் பேசுவாங்க. டேபிள்ல வந்து கொண்ட எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் எடுத்து வச்சு பேசுவாங்க. 6 பேர் கொண்ட பொதுவாக சொல்லவா, காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டு கூட கொடுக்கும் போதெல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க எதுக்கு கொடுக்குறாங்க, தொண்டர்களே இல்லாம தலைவர்கள் மட்டும் இருக்கிற கட்சி இது, எதுக்கு கொடுக்குறீங்கன்னு வழக்கமா பொதுவா பேசுறது. ஆனா அதுல ஒரு பெரிய விசித்திரம் ஆச்சரியம் வந்து 21ல ஸ்ட்ரைக்கிங் ரேட் காங்கிரஸுக்கு அதிகமா இருந்தது. காங்கிரஸ்க்கு வந்து பக்காவான திமுக பெல்ட்டையும் திமுகவும் காங்கிரஸும் ஜெல்லாகிற பெல்ட்டையும் நல்லா திருச்சியை கொடுத்தாங்க, இணக்கமா கொடுத்தாங்க. திருச்சி திமுகவுக்கும் கோட்டை தான், காங்கிரஸும் நல்ல செல்வாக்கான பகுதி. அந்த மாதிரி பகுதியெல்லாம் கொடுத்து வெற்றி பெற வச்சாங்க. நீங்க அதை கூட சொன்னீங்க, கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி சும்மா கணக்குக்கு கொடுக்கறது இல்லை, அவங்க விரும்புற தொகுதியே கொடுத்தாங்க. கடைமடை பகுதி, இப்ப கடைமடை பகுதிங்கிறது திமுகவுக்கும் சாதகமான தொகுதி தான். ஆனா இடதுசாரிகள் இருக்கும்போது அவங்க நாகப்பட்டினம் இந்த மாதிரி தொகுதியில நீங்க ஜெயிக்கிற தொகுதி நீங்க நிலுங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களே அவங்க கணக்கு பார்ப்பாங்களே. நீங்க சொல்ற மாதிரி அல்டிமேட்டா ஜெயிக்கணுங்க, அதுதானே கடைசியில் நீங்க 25 சீட்டு வாங்கின கமலஹாசன், அதாவது முஸ்லீம்களுக்கு திமுக கம்மியா சீட்டு தருதுன்னு 2021 சொல்லும் போது நிறைய முஸ்லீம் கட்சிகள் கமலஹாசன் போனாங்க. கமலஹாசன் 20, 30, 40, 50 தந்தார், திருப்பி தந்துட்டாங்க. சரத்குமார் கூட நிறைய திருப்பி தந்துட்டார். அந்த மாதிரி நீங்க போய் என்ன பண்ண போறீங்க, ஜெயிக்கணும்ல. பிரியன், இந்த ஆன்டி இன்குபன்சின்னு பெருமாள் மணி சொன்னது, நீங்க அதுலயே இன்னொரு சைடு இருக்கு, ப்ரோ இன்குபன்சியும் இருக்கு அப்படின்றது. இந்த முறை பெருமாள் மணி சொல்றார் 21 ரிசல்ட் எப்படி இருந்தது அதெல்லாம் பார்த்துதான் அப்படின்றப்ப, நீங்க ஒரு கட்சிக்கு அப்படி ஸ்ட்ரைக்கிங் ரேட் பார்த்து பிரச்சனை பண்ணா அது கூட்டணிக்குள்ளேயே சிக்கலா வந்துடும். அதை எப்படி கையாள போகிறார் அப்படின்ற ஒண்ணு. விஜய்ன்றவரை வச்சு கூட்டணி கட்சிகள் அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? ரெண்டாவது கேள்விக்கு முதல்ல சொல்லுவேன், விஜய்ன்றது வந்து ஒரு லாஸ்ட் இதுதான், அது ரிசார்ட் தான், அது கடைசி ஒரு புகலிடமா வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிற லெவலில் அது வருது. திமுக கூட்டணி கட்சிகள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக கூட்டணி கட்சிகள் சண்முகம் சொல்கிறதே வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து 21 வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ஏன்னா வந்து பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் வந்தது அப்படின்னாரு. ஆனால் அப்போ 21 நீங்கள் பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் அப்போ வந்ததுன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தீங்கல்ல, அதை விட பன்மடங்கு அவசியம் இப்போ வந்திருக்கு பாஜகவை எதிர்க்கிறதுக்கான அவசியம். ஏன்னா இந்த 21, 25 காலகட்டத்தில் பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்த பல விஷயங்கள் இங்கே கடுமையான எதிர்ப்பை வந்து பாஜகவுக்கு தோற்றுவிச்சிருக்கு. ஆக்சுவலாக நிதி கொடுக்குற விஷயங்களாகட்டும், மொழி விஷயங்களாகட்டும், கீழடி விஷயங்களாகட்டும், கவர்னர் விஷயங்களாகட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, சொல்லிட்டே போலாம். அப்போ தேவை இருக்கு. அப்போ சிபிஎம்கோ சிபிஐக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா அது எந்த இடத்துல கரெக்டா எடுப்பாங்க, திமுக தான் எடுப்பாங்க. இல்ல அது விஜய் கூட நீங்க நம்ப முடியாது. ஆக்சுவலா நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப அந்த இடத்துக்கு என்ன தெரியணும்ல, பிஜேபி எதிர்ப்புன்றதுக்கான தேவை இருக்கு. ஆனா கூட்டணி பல மடங்கு அதிகமா இருக்கு, பல மடங்கு அதிகமா இருக்கு. 21ல நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இந்த முறை திமுக நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கன்ற ஒரு கோரிக்கையை வச்சா என்ன பண்ணுவாங்க? பல மடங்கு அந்த தேவை அதிகமா இருக்கிறதுனால வின்னபிலிட்டி பார்த்து எங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் உங்களுக்கான வாய்ப்புகள் நீங்க வின் பண்ண இடத்த கேளுங்க. ஆனால் நீங்கள் பல இடங்களில் போட்டி போட்டு தோத்தீங்கன்னா அது நம்ம கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ எந்த இடத்துல யார் யார் வின் பண்ண முடியுமோ அந்த இடத்த கேளுங்க, நாங்கள் கொடுக்குறோம். இவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, கூட்டணி தான் இந்த வெற்றிக்கு காரணம் அவரே ஒத்துக்கிறார். சண்முகம் வந்து புதுசாக சொல்லலை, கூட்டணினால தான் திமுக வெற்றி பெற்றது ஸ்டாலினே ஒத்துக்கிறார் சார். ஸோ ஐ அக்செப்ட் த ஃபேக்ட், அவர் ஃபேக்டை ஒத்துக்கிறார். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா கரெக்டு, நீங்கள் வந்து கேளுங்க, இடத்தங்கள்லாம் கேளுங்க, நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் கூட்டணி கட்சிகள் நிறைய இடங்கள் வாங்கி தோத்தாங்க வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்மளுடைய இது குறையும் இல்லை, நம்மளோட மெஜாரிட்டி வாங்குற இடங்கள் குறையும் இல்லை. அப்போ அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது இல்லையா? அதனால வந்து நாங்கள் வந்து ஒரு எல்லாத்தையும் வினபிலிட்டிலாம் கணக்கு பார்த்து எல்லா இடங்கள்லாம் கணக்கு பார்த்து ஒரு ஃபார்முலாவை நாங்கள் கொண்டாந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் திமுக வந்து கொஞ்சம் அவங்க கை ஓங்கின மாதிரியான ஒரு விஷயம் தான் அங்கே நடக்கும். ஆக்சுவலாக அதை வந்து இவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஏற்றுக்கொள்ளலைன்னா அதுக்கு எடுக்கிற முடிவு வேற. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிடுவாங்க. பாக்கி எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா
இப்போ அடுத்த கட்ட ஃபார்முலாவும் இருக்கு. நீங்க 10 தொகுதி 15 தொகுதின்லாம் வாங்கி நீங்க சிரமப்பட வேண்டாங்க. நீ உங்களுக்கு 5 தொகுதி கொடுக்குறோம், 5 தொகுதியை நாங்க வெற்றி பெற வைக்கிறோம். அடுத்த ஃபார்முலாலாம் கட்சிகள் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 5 நாங்க கொடுக்கறது வந்து எம்எல்ஏ போஸ்ட் சீட்டு கிடையாது, போஸ்டே கொடுக்குறோன்ற அளவுக்கு மாறின பிறகு இது அந்த அளவுக்கு சவாலா இருக்குமா? பிரியன் சொல்றாரு எளிதா ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்றாரு. திமுக தானே, திமுக எளிதால் ஹேண்டில் பண்ணுவாங்கிறது ஒரு விஷயம். அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் எனக்கு ஐ அக்ரி வித் தட். அதாவது சொல்லல விஜயன், சவால் தான். அதற்கான சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, கன்வின்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கலாமே. கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கறதை விட நீங்க வந்து பார்க்கணும், முழுக்க எல்லாருமே திமுகவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ அந்த மாதிரியான சூழல் மற்ற டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. இல்ல தனித்தனி கட்சி கட்சி தனித்தனிங்கிறத கூட நிச்சயமா திமுக கூட்டணி இது வெளில வரவங்களா அப்படி நமக்கு ஆட்கள் இருக்காங்க, ஆள் பலம் இருக்கிறாங்க. இல்ல ஆக சார்ந்து இருக்க வேண்டியதுதான், மாற்று இல்லைங்கிறது ஒரு பக்கம். பரஸ்பரமா சார்ந்திருத்தல் தான் மிகப்பெரிய சவால் அவர்கள் காத்திருக்கிறது. இப்ப கூட்டணி கட்சிகளே பல கட்சிகள் எடுத்துக்கிட்டா கூட, இப்ப நண்பர்கள் சொன்னாங்க சில தொகுதிகளில் சொல்லுங்க, தென்காசியில மிக குறைந்த ஜோலார்பேட்டை 1000 ஓட்டுங்கய்யா. ஜோலார்பேட்டை, அப்புறம் இது மேட்டூர்ல மிக குறை 1000 2000 அந்த லெவல்ல தான் இருக்கு. ஆக இவங்களு நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க, உங்களுக்கு சீட்டு தரோம் என்கிற ஒரு எப்படி அவங்க பேரம் பேசுறாங்களோ அது மாதிரி திமுக பேரம் பேசுறதுக்கு சான்சஸ் இருக்கு. எங்க ஆளுங்க கடுமையா வேலை செய்ய தயாரு, உங்களை ஜெயிக்க வைக்க தரோம். ஆனா நீங்க கடந்த காலத்துல இந்த தொகுதியில் இந்த அளவுக்கு தான் வாங்கினீங்க. இதே ஃபார்முலா கலைஞர் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு விஷயம்னா, இப்போ எல்லாருக்கும் அவங்க திமுக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா கூட்டணி பலவீனமானால் மாற்று அணியான பாஜக வர்றது கூடும், அது உங்களுக்கு ஆபத்து என்று எச்சரிக்கை கூட அந்த ஒரு டாக்டிக்ஸா பயன்படுத்தும். எதிர்முக முனையில பாஜக அணி இருக்கு. கிட்டத்தட்ட 2019 அணி அங்கு அமைவதற்கான வாய்ப்பு கூடுதலா அமமுக இருக்கலாம், விஜய் தனித்து இருக்கலாம், எப்படின்னு நமக்கு தெரியல. சீமான் இருக்கிறார் அப்படின்றப்ப பாஜகன்ற ஒன்று இருக்கு இவங்களுக்கு. அது கடைசியில அது ஒரு சமரச புள்ளிக்கு வரத்தான் செய்யுன்றதும் பிரியன் அவர்கள் என்ன சவால் நெருக்கடிலாம் இருந்தாலும் சமாளிக்க முடியும். திரு ஸ்டாலின் அவர்களால் இதை எளிதில் சமாளிக்க முடியும் தானே. எளிதில்ன்ற வார்த்தையில சமாளிச்சிருவாங்கன்றது இல்ல நீங்க 1989 13 வருஷம் கழிச்சு ஐயா கலைஞர் ஆட்சிக்கு வந்தாரு. அன்றைக்கு பொன்முடி, KN நேரு, சுரேஷ்ராஜன், இப்படி பெரியசாமி இப்படி கொஞ்சம் பேர் அமைச்சராக்குனாரு. அது டீம் ஸ்டாலின் 1989 உருவாக்குன டீம் ஸ்டாலின் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு கை கொடுக்குது. அமைச்சர்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் இருந்திருக்காங்க. இந்த தேர்தலில் திமுகவுக்கு இது ஒரு டிரான்சிஷன் தேர்தல். டீம் ஸ்டாலின்ல இருந்து சில பேரை வெளியே அனுப்பிட்டு டீம் உதயநிதியை அகாமடேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்னு புரிஞ்சுக்குங்க. அடுத்த கட்டத்துக்கு சார் ஒரு நீங்க உதயநிதி எப்ப வலிமைப்படுத்த முடியும்? உதயநிதி வயதை ஒத்தவர்கள் அமைச்சர்களாகவும் மாவட்ட செயலாளர்களும் இருந்தாதான் அடுத்த 20 வருஷ அரசியல் அவர் எடுத்துட்டு போக முடியும். விஜய் வர்சஸ் உதயநிதி எப்படி போகும் நமக்கு தெரியாது. அப்ப டீம் உதயநிதியை நம்ம இன்னைக்கு அன்பில் மகேஷ் அமைச்சராகவும் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார் இல்லையா? வேற எத்தனை பேர் அமைச்சர்களாகவும் மாவட்ட செயலாளர் அப்படி செய்யறதுக்காக ஒரு நீங்க தொகுதி அதே தொகுதியை அப்படியே அதே ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது இல்ல. நீங்க வேற ஒரு ஃபார்முலாவை கொண்டு வரணும்ல, புது ஃபார்முலா. ஏன்னா நீங்க ஒரு பெரிய டிரான்சிஷனுக்கு திமுக தயாராகுது. நீங்க பல பேர், அதாவது நான் வயதில் மூத்தவர்களோ அப்படிலாம் கிடையாது, ஒரு தலைமுறை மாற்றத்துக்கு திமுக 2026 தேர்தலில் தயாராக. நீங்க சொல்ல வர்றது 21 ஃபார்முலாவை 26ல கொண்டு வர முடியாது. அப்படி பண்ண முடியாது இல்ல. ஏன்னா 21 ஃபார்முலா என்பது ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவதற்கான தேர்தல். 26 தேர்தல் என்பது ஐயா உதயநிதி அவர்களை அடுத்த 20 வருடங்களுக்கு வலுப்படுத்துவதற்கான தேர்தல். அப்போ அதையும் திமுக மனசுல வச்சுதான் கூட்டணி அமைப்பாங்க. இறுதி சுற்று பிரியன் சுருக்கமா இந்த தலைப்பை எப்படி சம்ம பண்ணி பார்ப்பீங்க? பெருமாள்மணி சொன்னதுக்கு சேர்த்தே சம்ம பண்ணி சொல்லலாம். இல்லை, அதாவது பெருமாள்மணி சொன்ன விஷயம் வந்து டீம் உதயநிதி வந்து செட்டப் பண்ணுன்னு சொல்றாரு. என்ன கேட்டால் அந்த ப்ராசஸ் வந்து திமுக ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. அடுத்த வாட்டி வந்து ஸ்டாலின் அவர்கள் வரும்போது திமுக கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, கட்சிக்கும் ஆட்சிக்கும் எதிராக ஒரு விமர்சனங்கள் கடுமையாக இருக்கு சார். ஆனால் ஸ்டாலின் என்கிற இமேஜ் இருக்குல்ல, அந்த பிம்பம் அது வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு. அதுக்கு எதிரான ஒரு லீடர்ஷிப் இங்கே இல்லை. ஆக்சுவலாக இதுவரையும் உருவாகலைன்றது உண்மை. ஆனால் கட்சியை ஆட்சியை பற்றி விமர்சனங்கள் கடுமையாக இருக்குது. அது எவ்வளோ தூரம் ஆன்டி இன்கம்பன்சி உருவாக்கும் நமக்கு தெரியாது. ப்ரோ இன்கம்பன்சி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி விஷயங்கள் இருக்கு இல்லையா, கூட்டணி விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான், சேலஞ்சிங் விஷயம் தான்.
ஆனால் சமாளிக்கக்கூடிய வழிகளும் வந்து இருக்கு. அதை ஸ்டாலின் எவ்வளவு தூரம் கடைபிடிக்கிறார்ன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பாக்கி சுருக்கமா ரத்தின இல்லை சுருக்கமா இது பெரிய, அதாவது கூட்டணியை சமாளிப்பது கஷ்டமாக ஸ்டாலினுக்கு இருக்காது. தேர்தல் காலம் தான் மிக கடுமையாக இருக்கும். அதற்கு திமுகவினர் இன்றே தயாராகிட்டாங்க. எந்த ஒரு வாய்ப்பை கூட நழுவ விடக்கூடாது என்ற கடுமையான உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக கூட்டணி பலம் கொடுக்கும், உதவி செய்யும். ஜீவா இல்லை, இப்போ அவங்க தோழர் பெருமாள்மணி சொன்ன மாதிரி 89 காலமில் 2020, 89 காலமும் 2026 கிடையாது. கண்டிப்பாக அதுக்குள்ளேயே நிறைய திமுக மாற்றங்கள் வந்துருச்சு. ஏதோ ஸ்டாலின் அணி உதயநிதி அணின்னு தனியாலாம் சொல்கிறாங்க. அது இயல்பாகவே மாறி வருது. அது ஒன்றும் தனியாக உருவாக்க வேணாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது. இதற்கும் கூட்டணி கணக்குகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இவங்க சொல்கிறாங்களா உதயநிதிக்கான இதுன்னு, அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயம் அது உருவாக்குறப்ப கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் அது வந்து பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா கூட்டணி கட்சிகளே நிறைய உதயநிதியோட நெருக்கமாக தான் இருக்காங்க. பல்வேறு கட்சிகள்லாம் உதயநிதியோடய நெருக்கமாக இருக்காங்க. இடதுசாரிகளாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. கவனிக்க வேண்டியது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவாக விஜய் இருக்காருங்கிறீங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் விஜய் இருக்காருன்னு யோசிக்கிற இடத்துல பாமகவும் தேமுதிக வேணா இருக்கலாம். ஏன்னா அது வெறுமனே பவர் பார்ட்டிஸ் கட்சிகளாக இருக்கு. கொள்கை பூர்வமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் விஜய் தலைமையை ஏற்பார்களாங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா அவங்களை குறைத்து மதிப்பிடுற மாதிரி, ஏன்னா கொள்கை உள்ள கட்சி. 2001 ஏடிஎம்கே ஃபார்முலாவை நோக்கி தான் திமுக நகரும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு நிச்சயமா கூட்டணிக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஏன்னா திமுக என்ன உடைச்சு சொல்லிருங்களேன். 2001 இல்ல சில திமுக அதான் அது வெற்றி ஃபார்முலா தான். நிச்சயமாக திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் வெளியே போகும், சில கட்சிகள் உள்ளே வரும். ஒரு புதிய கூட்டணியோடு மாவட்ட அளவில் வேட்பாளர் தேர்வில் இருந்து ஒரு புதிய திசையை நோக்கி திமுகவும் திமுக அரசும் இந்த தேர்தலை மிக முக்கியமாக கையாள்வார்கள். கூட்டணி அப்படியே கூட்டணி மாறும், களத்துல வேட்பாளர்கள் மாறுவார்கள். ஒரு புதிய திசையை நோக்கி தன்னுடைய கட்சியை ஆட்சியை அடுத்த 20 ஆண்டுகளுக்கு நகர்த்துவதற்கான விதையை திமுக 2026 தேர்தலில் போடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு